வணக்க மக்களே, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட ஒரு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? ஓபிஎஸ்க்கு கவர்னர் பதவியா? இபிஎஸ்க்கு ஒரு பயங்கர அதிர்ச்சி கொடுத்த பாஜக டெல்லி தலைமை. வாங்க வீடியோவை முன்பாக்கின்றோம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுமே மிக மும்பாரமாகவும் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் தான் தமிழக அரசியல் களத்திலே 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் தமிழக அரசியல் களத்தில் அதிமுகவின் இரு துருவங்களாக விளங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை மீண்டும் ஒன்றிணைக்க, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தீவிர முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை மீண்டும் இணைக்கும் வகையில்தான் அதற்கான வேலைகளை டெல்லி தலைமை செய்து கொண்டிருக்கிறதா. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனித்து விடப்பட்ட நிலையில்தான் அவரது அடுத்த கட்ட நகர்வு மற்றும் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் குறிப்பாக சொல்ல போனால் கொங்கு மண்டலத்தில் ஒரு பலமான வாக்கு வங்கியை கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமியும் முக்குளத்தேவர் சமூகத்தின் ஆதரவை பெற்றுள்ள முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வரும் தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக ஒரு கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய முடியும் என பாஜக மேலிடம் கருதுகிறதாம். இருப்பினும் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் சேர்ப்பதற்கு இபிஎஸ் தரப்பு ஒரு கடும் பிடிவாதமெல்லாம் காட்டி வருவதால் இந்த முட்டுக்கட்டையை உடைக்க ஒரு புதிய வியூகத்தை பாஜக வகுத்து வருவதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த நிபந்தனையுமின்றி நாங்கள் மறுபடியும் அதிமுகவில் இணைய தயார் என்ற நிலையில்தான் அதற்கு கண்டிப்பாக கொஞ்சம் கூட செவிசாய்க்கவில்லை என்றுதான் எடப்பாடியின் பதில்கள் இருப்பதாம். அதாவது எடப்பாடி கூறிவிட்டார், அதிமுகவில் ஒருபோதும் ஓ பன்னீர்செல்வத்தை நாங்கள் இணைக்க மாட்டோம் என்று அவர் பிடிவாத நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறதா. இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு கண்டிப்பாக ஆளுநர் பதவி வழங்க, அவை தீவிர அரசியலிலிருந்து கௌரவமாக விலகி வைக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் கசிகிறதா. அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு தமிழக அரசியலை விட்டு வெளியேறி ஆளுநராக பொறுப்பேற்றால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்காது என்பதும் டெல்லி தலைவர்களின் கணக்காக உள்ளது என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் அதிமுகவில் இபிஎஸ்ஐ ஒற்றை தலைமைக்கு இருந்த ஒரு நெருக்கடி குறைவதுடன் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக முக்குளத்தேவர் வாக்கு என்பது சிதறி கிடைக்கும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவும் வாக்குகளை ஒருங்கிணைக்கவும் வழிபிறக்கும் என டெல்லி தலைமையோ அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதா. இந்த திட்டம் என்பது கைகூடினால் கண்டிப்பாக அவர் மணிப்பூர் அல்லது மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரவலாக பேசப்படும் செய்தியாகவும் இதை பார்க்கப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் ஓபிஎஸ்ஸின் முடிவு என்னவாக இருக்கும், பாஜக அவருக்கு கொடுக்க போகும் இந்த பதவி என்பது கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கொள்வாரா என்ற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய சூழல் உருவாகுமா என்ற கேள்விக்குறிதான் மக்களிடம் ஒருபோதும் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.